சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நடைபெற்று வந்த பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடற்கூறாய்வானது நிறைவு பெற்று இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன், அவருடைய உடற்கூறாய்வு முடிவில் எந்த மாதிரியான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது? குறிப்பாக அவருடைய உடல் எப்போது அவர்களுடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும்? முழு விவரம் ராமச்சந்திரன். வணக்கம். வெற்றி படுகொலை செய்யப்பட்ட பிஎஸ்பியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங்கின் உடலானது பிரேத பரிசோதனை நிறைவேற்றுள்ளதாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் டீன் சேரணிராஜன் தெரிவித்துள்ளார். சரியாக இன்று காலை 8:55 அவரது உடலானது பிரேத பரிசோதனை துவங்கியது. 2 மருத்துவர் துவாரகேஷ் தலைமையில் 2 மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்தனர். முழுவதுமாக அவர் வீடியோ பதிவு செய்யப்பட்டதாகவே சேரணிராஜன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டார். அந்த அடிப்படையில் அவரது பிரேத பரிசோதனை சில நிமிடங்களுக்கு கடந்த ஒரு 5 நிமிடங்கள் முன்பாக நிறைவேற்றுள்ளதாக மருத்துவர்கள் சார்பில் நடைபெற்றதாக சேரணிராஜன் தெரிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் தற்பொழுது பிஎஸ்பி கட்சியை சேர்ந்தவர்கள் தற்பொழுது வெளியே சாலை மறியல் செய்து வருகின்றனர். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சாலை மறியல் மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரையிலிருந்து சென்று செல்லக்கூடிய போக்குவரத்து முழுவதுமாக நிறுத்தப்பட்டு மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்படுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பிஎஸ்பி கட்சியின் சார்பாக தற்பொழுது செயற்குழு கூட்டம் நடத்தி தீர்மானத்தை கிட்டத்தட்ட 4 தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அதில் பிரதான தீர்மானமாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் படுகொலை திட்டமிட்ட அரசியல் படுகொலையாகும். அதனால் இக்கொலையை வழக்கினை சிபிஐ கொண்டு விசாரணை செய்யப்பட வேண்டும் என்பது முதல் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் உடலை அரசு மரியாதையுடன் அரசு பொது இடத்தில் அடக்கம் செய்வதற்கு இடம் ஒதுக்க வேண்டும் என்று 2வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமல்லாமல் 3வது தீர்மானமாக தற்போது வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நபர்களுக்கும் மாநில தலைவர் கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அதனால் உண்மை கொலையாளியை கண்டுபிடித்து கொலையின் பின்னணிக்கான கண்டறிய வேண்டும் என்பது 3வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. 4வது தீர்மானமாக காவல்துறையின் உளவு பிரிவின் தோல்வியால் இப்படுகொலை நிகழ்ந்துள்ளது. உளவுத்துறை ஏடிஜிபி உடனே பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது என 4 தீர்மானங்களை பிஎஸ்பி கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றி அதை தற்பொழுது வெளியிட்டுள்ளனர். அந்த அடிப்படையில் உடனடியாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்பது அவர்களின் பிரதான கோரிக்கை. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல, உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்பது இவர்கள் மற்றொரு கோரிக்கையாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.